கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் சக்திதாஸ். ஜூன் மாதத்தில் குரு பெயர்ச்சி வருது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதமும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போயிட்டு மறுபடியும் கடகத்துக்கே வந்துடுவார். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் உலக மக்களுக்கு பொதுவாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலன் பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குரு பெயர்ச்சி நிறைய பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதுக்கு நடுவில் சனியால் ஒவ்வொரு போர் உருவாகக்கூடிய சூழ்நிலையும், குருவால் அதையெல்லாம் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். பெட்ரோலியம் மற்றும் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் சில தட்டுப்பாடுகளும், பிளாஸ்டிக் போன்ற விஷயங்கள்லையும், இரும்பு, சிமெண்ட், ஜல்லி இது போன்ற விஷயங்களில் சில தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு தொழில்துறை கொஞ்சம் கீழே போய் மறுபடியும் மேலே வந்துடும். இந்த குருவுடைய பார்வையில், உச்சம் பெற்ற குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னென்னா, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தடுமாறி போகக்கூடிய சூழ்நிலை உருவானாலும் மீண்டும் அதை மேலே கொண்டு வர்றது இந்த குருவோடைய ஒரு தன்மையாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரும், தொழில்துறையில் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரும். பொதுவாக மக்களுக்கு உணவு பஞ்சம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வராது. போக்குவரத்தில் எந்த சிக்கலும் இருக்காது. இந்த முறை நிறைய குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு துறையிலும் எல்லாரும் அந்த துறை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் சாதனை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த குரு பெயர்ச்சி அமையும். பொதுவாகவே இந்த வருஷம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் குழந்தை கொடுத்துரும். அப்படி வரக்கூடிய குழந்தை அந்த குடும்பத்துக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான குழந்தையாக இருக்கும். அவங்களுடைய பெயர் காலகாலத்துக்கு நிலைச்சி நிற்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். இந்த வருஷம் நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அரசாங்கங்களில் நிறைய மாற்றங்கள் வரும். அரசியல்லையும் நிறைய மாற்றங்கள் வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்து வந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள், கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப பெரிய சிக்கல்களில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ரொம்ப நாள் அரசியல் அதிகாரம், பதவி உயர்வு இந்த மாதிரி எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. குரு எப்போவுமே வரும்போது தங்கத்தின் விலையில் ஒரு கீழே கொண்டு போய் மறுபடியும் மேலே ஏற்றுவார். ஸோ மக்கள் சுபிட்சமாக வாழ்கிறதுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு நன்மையை உருவாக்கி தரும். இனி ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மீனத்துக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த குரு பெயர்ச்சியால் நன்மை அடையக்கூடிய பல்வேறு ராசிகளில் இந்த மீனமும் ஒரு முக்கியமான ராசி. நிறைய நன்மைகள் நடக்கும் மீனத்துக்கு. அது மீனத்தில் லக்னம் விழுந்திருந்தாலும் சரி, ராசி விழுந்திருந்தாலும் சரி, நிறைய நன்மைகள் நடக்கும். என்னென்னங்க நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் கல்யாணம் நடக்குங்க. அது ஒன்று மீனராசியில் இருக்கிற உங்களுக்கே கல்யாணம் நடக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய மூத்த சகோதரன், இளைய சகோதரன் யாருக்காவது கல்யாணம் நடக்கலாம். குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறப்பு இருக்கும். 5ஆம் இடத்துல குரு நிற்குது, 9ஆம் இடத்தை பார்க்குது, 11ஆம் இடத்தை பார்க்குது, லக்னத்தையே பார்க்குது. அப்போது உங்களுடைய சகோதரனுக்கு ஒருவருக்கு திருமணம் நடக்கணும். அதே போல் உங்கள் சகோதரனுக்கு குழந்தை பிறக்கணும். அப்படிங்கிறது இந்த வருஷத்துலேயே நடந்துடும். ரொம்ப அற்புதமான காலம். உங்களுக்கு ஏதாவது திருமணம் நடக்கணும், திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்க, 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்க, காதல் காத்துட்ருக்கீங்க, காதல் ஒன் சைடாக போகுது அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாமே வரும். எப்படி வரும்னு பார்ப்போங்களா? ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக போய் அப்ரோச் பண்ணுங்கள். இந்த டைம் அந்த ஒன் சைடு டபுள் சைடாக மாறிடும். நீங்கள் டபுள் சைடாகவே லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வீட்டில் யாரும் சம்மதம் தெரிவிக்கலை, கொஞ்சம் பிரச்சனையாகவே போகுது அப்படின்னா அந்த டைம் இப்போ மாறப்போகுது. ஏன்னா 7.5 சனியும் நடந்துகிட்ருக்குது. இவ்வளவு நாள் ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த 7.5 சனியால் ஏற்பட்ட பிரச்சனை ஒன்று, 10ஆவதுக்கு ராகு கேதுவால் ஏற்பட்ட பிரச்சனை ஒன்று, நமக்கு காலமும் சூழ்நிலையும் சரியாக இல்லாததால் வரக்கூடிய சிக்கலும் ஒன்றுமுன்னு எல்லாமே சேர்ந்து உங்களை நெருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும். அதை மாற்றுறதுக்கு இந்த குருவால் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்க முடியும். ஸோ 7.5 சனியோட பிரச்சனையை, தீவிரத்தை, தாக்கத்தை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றி கொடுக்கும். ஸோ திருமணம், காதல் திருமணம் குறிப்பாக, அதுலேயும் குறிப்பாக மீடியாவில் இருக்கிறவங்க,
யூடியூப் வச்சுருக்கிறவங்க, சினிமா வச்சுருக்கிறவங்க, சினிமாவில் நடிக்கிறவங்க, அப்புறம் டிவி சேனலில் நடிக்கிறவங்க, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக் இப்படியெல்லாம் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய காதல் வாழ்க்கை கல்யாண வாழ்க்கையாக மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த ஒரு வருஷம் அட்டகாசமாக சூப்பராக போகும். அப்புறம் குழந்தை பிறப்புன்னு சொன்னோம். குழந்தை பிறப்பு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கலாம், அது உங்களுக்காகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்காகவும் இருக்கலாம். இல்லைன்னா ரொம்ப நாள் கருப்பிடிக்கலை அப்படின்ட்டு இருப்பீங்க, அப்புறம் ஐவிஎஃப் செய்யலான்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே மேட்ச் ஆகலை, எதுவுமே செட் ஆகலைன்னா இந்த முறை செட் ஆகும். தைரியமாக செய்யுங்க. எந்த வித செலவுமே வந்து வீண் செலவாக போகாது. எல்லா செலவுக்கும் ஒரு நியாயமான காரணம் இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். உங்களுக்கு அந்த ரிசல்ட்டும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்கும். ஓகே, வேறு என்ன, சொத்து வாங்கலாமா? ஆமாங்க, சொத்து வாங்கலாங்க. அதுக்கு முன்னாடி அந்த சொத்து ஏதாவது வாங்குறீங்கன்னா ஒரு பழைய வீட்டை வாங்கி நீங்கள் வந்து இடிச்சிட்டு புது வீடாக கட்டுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். உங்களுடைய தாத்தா வழி பூர்வீகமான இடங்களில் ஏதாவது சொத்து இருக்கான்னு பாருங்கள், அங்கேருந்து வாங்குங்க. அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை பண்ணி கொடுக்கும். இல்லை பழைய உங்களுடைய சொத்துக்களே வந்து தகராறில் இருக்குது, பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பிரிச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான நல்ல ஒரு காலமாக இருக்கும். தாயாருடைய உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் தேவை. தந்தையாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தந்தையாருக்கு தான் வந்து இருக்கிறதே ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தொழில் ரீதியாக சனி வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, குருவுடைய பார்வை இல்லை அப்படின்னாலும் கூட தெய்வ அனுகூலம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால அங்கே இங்கேன்னு ஏதாவது ஒரு சிக்கல் வந்தாலும் அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாகவே உங்களுக்கு தீர்த்து கொண்டு போயிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். பண வரவில் பிரச்சனை இல்லை. கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா பெருசாக மாட்டிக்குவீங்க. இல்லை கடன் கட்டாயம் வேணும், வாங்கி தான் ஆகணும்னா சுபகாரியங்களுக்காக கேட்டு வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு இருக்கும், பணமும் கிடைக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப நாள் உள்ளேயே வந்து ஒரு மாதிரி முடங்கி வச்ச மாதிரி தொழில் இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ மாறும். உணவு தொழில், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், மீடியா, ஐடி செக்டார், அறுவை சிகிச்சை இல்லாத மருத்துவர் இல்லை மருத்துவமனை, ஆயுர்வேதா மருத்துவம், இந்த மாதிரியான ஃபீல்டை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப அற்புதமான காலம். சூப்பராக போகும். கொஞ்சம் மென்ன பின்ன ஏறி இறங்கினா கூட உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சுமூகமாக போகும். குழந்தைகள் விஷயத்தில் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அற்புதமான காலமாக இருக்கும். அவங்களும் நல்லா படிப்பாங்க, நல்லா இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. குடும்பம் அவங்களுக்கும் நல்லா போகும். அதனால் குழந்தைகள் பற்றி ஒன்றும் பெரிய அளவில் நீங்கள் வருத்தப்பட தேவையே இல்லை. அரசியல் அரசாங்கத்தை சொல்லணும்னா மீனராசிக்காரங்க இந்த முறை அரசியலில் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதவி உண்டு. அது வந்து அரசியலில் தேர்தலில் தான் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதுல தேர்தலை தாண்டியும் திடீர்னு சில அவங்களுக்கு பதவிகள் கிடைக்கும், பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும். ரொம்ப மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்துக்கு ரொம்ப நெருக்கமாகக்கூடிய அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் அவங்களுக்கு ஒரு சேர வாய்ப்பு கொடுக்கும். அதுவும் 2026 அட்டகாசமான ஒரு வருஷம்னே சொல்லணும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அரசு அதிகாரிகள், உங்கள் மேலதிகாரி உங்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருந்தால் கூட அதையும் ஏதோ ஒரு வகையில் வந்து கடந்து போவதற்கோ இல்லை இந்த மேலதிகாரியை மடக்கிற அளவுக்கு இல்லை அவரை சரி கட்டுற அளவுக்கு தேவையான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அது நல்லது கெட்டதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் அந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளித்து திறம்பட கையாண்டு அதை மேற்கொண்டு போவதற்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு அமையும். வேலை வாய்ப்பு பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்னென்ன வேலையில் இருக்கீங்களோ அங்கேயே இருக்கலாம். மாற்றணும்னு நினச்சா மாற்றிக்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு யாராவது எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த முறை கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அது வந்து சிவில் சர்வீஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். நீங்கள் எது எழுதினாலும் அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை போலீஸ்க்கான தேர்வு எழுதுறீங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எழுதுறீங்க, இதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ரயில்வேக்கு எழுதுங்க, எங்கே எழுதுனாலும் சரி உங்களுக்கு இப்போ அது நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். அப்புறம் ரா ஏஜென்சிலேருந்து எடுக்கிறதுக்காக, இன்டெலிஜென்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம் நடக்கும். அதில் கூட நீங்கள் வந்து காம்படேட் பண்ணலாம், அதுவும் கிடைக்கும். யாராவது இப்போ நீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அதை பண்ணலாம். பிஜி நீட்டுக்கு ட்ரை பண்ணாலும் அதுவும் கிடைக்கும். மொத்தத்தில் உயர் படிப்பு, கல்வி, வேலைக்காக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு இதில் எல்லாத்துலேயுமே சூப்பரான காலம். தைரியமாக தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு ரிசல்ட் 12 மாதத்தில் ரிசல்ட்டே கிடச்சிரும். பெண்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமானா ஆமாம் கவனமாக இருக்கணும்.
அவங்க அந்த மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, மார்பில் கட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா மார்பை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஏதாவது தோல் சார்ந்த பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குது. கூடவே சேர்த்து பாதங்களில் அடிபடாமல் பார்த்துக்குங்க. பாதங்களில் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அது நீண்ட காலத்துக்கு பிரச்சனையாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பாதம், குதிக்கால், விரல்கள், இந்த காலை ஒட்டி வரக்கூடிய எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சியாட்டிக்கா நரம்பு பிரச்சனை வராமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதோடு சேர்த்து வீடு, மனை, சொத்து அதெல்லாமே எந்த சிக்கலும் இல்லைங்க, பார்த்துக்கலாம். உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை செய்யலாம். சரி, இதில் நேரம் சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா, நெகட்டிவாக ஏதாவது இருக்குதானா? ஆமாங்க, நெகட்டிவாக கண்டிப்பாக இருக்குதுங்க. நெகட்டிவாக இருக்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். நெகட்டிவில் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்கறது, விலங்குகளால் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்தப்படுவீங்க. நாய் கடிக்கிறது, இல்லைன்னா கீழே எங்கேயாவது விழுகிறது, உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்கிறது, இந்த மாதிரி நடக்கும். குறிப்பாக தாய்மாமாவுக்காக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களுக்காக இருக்கலாம், ஏதாவது இருக்குது நடக்கும். இதில் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இந்த விஷயத்தை செய்யும். குருவால் உங்கள் ராசிக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போது இந்த வண்டி வாகனம் விபத்து, அப்புறம் மிருகங்கள், இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். கொம்புள்ள மிருகங்கள்கிட்டேருந்து கொஞ்சம் கவனமாகவே ஒதுங்கி இருங்க. கடல்லெல்லாம் போய் குளிக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. இங்கே வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும், வெளியூர் போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த முறை சூப்பராக நடக்கும். அப்புறம் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் தீர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆளுங்க கிடைப்பாங்க. அவங்கள வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கிங்க. அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வெளி பிரச்சனையாக இருக்கலாம், எதுவானாலும் இங்கே சரி பண்ண முடியும். சில குறிப்பிட்ட தொழில் வகைகளை பார்ப்போம். கல்வித்துறை அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆன்மீகம், கோவில் பூசாரித்தனம் பண்ணுறது, கதா காலட்சேபம் பண்ணுறது, மேடையேறி போய் ஆன்மீக சொற்பொழிவாற்றுவங்க, இவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அறுவை சிகிச்சை இல்லாத மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நிதித்துறையில் இருக்கிறவங்க, ஃபைனான்ஸு, பேங்கிங், இன்சூரன்ஸ், இந்த 3ஐயும் சேர்ந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். வெளியே எங்கேயாவது வேறு பக்கம் மாறி போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உடனடியாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி தூதரகத்தில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் அரசியல்வாதிகள் கூட சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க, ஒரு விஷயத்தை போய் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக போகிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், நல்லாவே கிடைக்கும். எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஒரு நல்ல அற்புதமான நல்ல காலம்தான். சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்னாலும் நம்பிக்கை துரோகங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அது அவ்வளோ பெருசாக உங்களை பாதிக்காது. உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறும் வகையில் தான் இருக்கும். நேவியில் வேலை செய்கிறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, அப்புறம் கடலில் மூழ்கி ஏதாவது செய்கிறவங்க, கடல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறவங்க, அந்த சங்கு இல்லைன்னா மீன், கருவாடு இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பெரிய அளவில் லாபம் கிடைக்கும். மீனை வெளிநாடுகளுக்கு பார்சல் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கோயில் சம்பந்தமான சிற்பி, அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க, அப்புறம் கோயில் கட்டுமானத்தில் வாஸ்து பார்க்குறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க யாருக்காவது மீனராசியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த காலம் ஒரு பொன்னான காலம். திடீர்னு ஆர்டர் வரும். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகக்கூடிய புரோகிதர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் நல்ல காரியத்துக்கு பூஜை செய்கிறவங்களுக்கும் இது நல்லா இருக்கும். வீட்டில் போயிட்டு ஹோமம் வளர்த்து புரோகிதம் பண்ணி தர்றவங்களுக்கும் இந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். அது மீனராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் தென்னை மரம், வெற்றிலை வியாபாரம், அப்புறம் எலுமிச்சம்பழம், மஞ்சள், கரும்பு, வாழை, நெல், இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு வியாபாரம் செய்கிறவங்க, விவசாயம் செய்கிறவங்க, ஏற்றுமதி செய்கிறவங்க, வியாபாரிகள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருஷம் அடுத்து வரக்கூடிய 12 மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில சிக்கல்கள் வரலாம், போகலாம். அதெல்லாம் தெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் தீர்த்துக்க முடியும். உங்களுக்கு தெய்வம் எதை பிடிக்கலான்னா, ஆத்தோரத்தில் இருக்கக்கூடிய இல்லைன்னா நீர்நிலைகள் ஓரத்தில், ஆறு, குளம், ஏரி, குட்டை, கடல், இந்த மாதிரி எங்கேயோ ஒன்று அதோடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தெய்வத்துடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வரக்கூடிய நாள் ரேவதி நட்சத்திரமும் பௌர்ணமி நாளும் கூடி வரக்கூடிய ஒரு நாள் இல்லை. இது ரெண்டுமே சேரணும், ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கோயிலில் போயிட்டு நீங்கள் அது உங்களுடைய வேண்டுதலை, உங்களுடைய கோரிக்கையை, உங்களுடைய நன்றியை எப்படி வேணாலும் தெரிவிச்சுட்டு வாங்க.
உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே தீர்ந்து உங்கள் வாழ்வு எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.